நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் உயிரணுக்கள் கூடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். உயிரணுக்கள் கூடுறதுனா என்ன? நிறைய பேர் பாருங்கள், கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, குழந்தையே இல்லை. மருத்துவமனையில் போய் மாப்பிள்ளையை செக் பண்ணும்போது உயிரணுக்களே இல்லை, இவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு பாக்கியமே இல்லைன்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உணவுகள் அந்த மாதிரி. அந்த உணவுகள் மாற்றாமல் எதுவுமே செய்ய முடியாது. சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய ரக அரிசிகள் இதெல்லாம் சாப்பிட்டா தான் உயிரணுக்கள் வரும். அதோடு சேர்ந்து இந்த மருந்து மதன காமப்பூ, செம்மர இலை, நிலப்பனை, நாட்டு மாட்டுப்பால், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உயிரணுக்கள் உற்பத்திக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அது சில காரணங்கள் இருக்குது. உயிரணுக்கள் சில பேருக்கு இறந்து போயிடும். செல் அணுக்கள் உண்டாகும், அது இறந்து போயிடும். அது வெளியே வராமல் உள்ளேயே தங்கி இருந்ததுனாலும் அப்போவும் அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியன்றது இருக்காது. அதெல்லாம் சுத்தமாயிடணும். உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகணும். அப்படின்ற போது உணவுகள், போதை பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க அந்த போதை பழக்கத்தை விட்டால் தான். போதைன்னு எடுத்துக்கிட்டாக்கா அந்த பாக்கு போடுறது, குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே விட்டுட்டு அவங்க நம்ம சாதாரணமாக இருக்கிற உணவுகளை பாரம்பரிய உணவுகள், முளைப்பு கட்டிய பயிர் வகைகள், கீரைகள், அந்த மாதிரி நவதானியங்களை முளைப்பு கட்டி அந்த இதை நீங்கள் அதுக்கப்புறம் அதை காய வச்சு பொடி பண்ணி களி, கூழ் அல்லது அதை முளைப்பு கட்டியதை பச்சையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது, பயிர் வகைகள், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உயிரணுக்கள்ன்றது நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இயற்கையாகவே நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். மாத்திரைகள், மருந்துகள் சாப்பிடணுன்ற அவசியமே இருக்காது. செம்மர இலை ஒரு இலை. இப்போ இலையை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நிலப்பனை கிழங்கும் மதன காமப்பும் ரெண்டும் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குறோம். செம்மர இலை அதை அரைச்சி எடுத்து வச்சது கூட இந்த பொடியை கூட சேர்த்துக்கணும். மதன காமப்பூ, நிலப்பனை கிழங்கு ரெண்டையும் அரைச்சதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி திப்பி இல்லாமல் கலந்துடணும். கலந்துட்டு நாட்டு மாட்டு பால் ஒரு 50 மில்லி இருக்கிறது கூட இது கூட கலந்துடலாம். நீங்கள் நேரடியாக போட்டிங்கனாக்கா திரளாக இருந்தாக்கா குடிக்கிறப்போ உங்களுக்கு வாமிட்டிங் பண்ணிடாமல் குடிக்கணும். தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்காங்க. மாமிச உணவுகள், புளித்த உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு காலையில் வெறும் வயிற்றுல தினமும், ஆண்களுக்கு மட்டும்தான் இது, ஆண் மட்டும்தான் சாப்பிடணும், பெண் சாப்பிட வேண்டாம். ஒரு 60 நாள் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்கனாக்கா உயிரணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகிரும். குழந்தை பாக்கியன்றது அவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிரும். உயிரணுக்கள் அதிகரிக்க மதன காமப்பூ, செம்மர இலை, நிலப்பனை, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து பாலில் சேர்த்துருக்கோம். நாட்டு மாட்டு பாலில் கலந்து வச்சுருக்கோம். இது அப்படியே குடித்தோம்னா உயிரணுக்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒரு 60 நாளைக்காவது இந்த மாதிரி குடிக்கணும். இது தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உயிரணுக்கள் கூடும். உயிரணுக்கள் கூடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.